ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன மாதிரி ஒரு பதிவு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மசில் எவ்வளோதான் பயிற்சி பண்ணியும் வளரல ரொம்ப நாள், அதாவது அதிக நாட்கள் வந்து செஞ்சுருப்பாங்க, வருட கணக்கில் செஞ்சுருப்பாங்க. சில மசில் வந்து வளர்ந்துருக்கும் நல்லா. அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மசில் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி சில ஆசைகள்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டயத்தில் நீங்கள் நிறைய முயற்சி பண்ணி ஓரளவுக்கு ஃபுட்டுலாம் நல்லா எடுத்து, சரிங்களா, அப்படி இருந்தும் உங்களுக்கு வந்து மசில் வளரலை அப்படின்னா நீங்கள் என்ன பயிற்சி பண்ணலாம் அப்படிங்கிற பற்றிய இந்த பதிவு. ஸோ இதை பயிற்சி வந்து எவ்வளோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில மாதங்கள் வந்து அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சூழ்நிலை இருந்தது, உங்கள் உடல் வந்து அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, ஒரு 2 மாதங்கள் இல்லை ஒரு 1.5 மாதம், ஒரு 6 வாரத்துலேருந்து 8 வாரம் வரைக்கும் முழுமையாக வந்து நீங்கள் செய்யக்கூடிய பயிற்சி வந்து ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஃபுல் ரெஸ்ட் விட்ருங்க உங்கள் உடலுக்கு, முழு ஓய்வு கொடுத்துட்டு அதற்கு அப்புறமா நீங்கள் வந்து திரும்ப வந்து ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் ஆரம்பிக்கணும். அதாவது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவு பழக்கம் வந்து மிக ப்ராப்பராக இருக்கணும். அதற்கு அடுத்து நான் அதிகமான ப்ரோட்டீன் கொடுக்குற மாதிரி இருக்கணும். கார்போ வந்து ஓரளவுக்கு இருக்கணும். ஏன்னா கார்போவாக நிறைய போட்டிங்கன்னா பெருசாகிடும். பட் ஆனால் பெருசான மாதிரி இருக்கும், பலூன் மாதிரி. ஆனால் மசில் வந்து ஃபார்ம் ஆகுது, நமக்கு வந்து மசில் ஃபார்ம் ஆகி ஆகணும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ரோட்டீன் வந்து அதிகமாக உங்கள் உடலுக்கு ஏற்ற அளவு போல் ப்ரோட்டீன் வந்து எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பயிற்சி என்ன பயிற்சி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்பவுண்ட் எக்ஸசைஸ், அதாவது கூட்டு சதைகள், அதாவது எல்லா மசிலும் சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணணும். அதாவது ஒரு மசிலுக்கு 2-3 மசில் வந்து ஒர்க் அவுட் கொடுக்கணும். அந்த மாதிரி பயிற்சியெலாம் வந்து நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ இதை வந்து என்னென்ன பயிற்சிகள்லாம் எக்ஸாம்பிளாக வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு 5-6 ஒர்க் அவுட் வந்து நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சாம்பிள் வந்து நான் சொல்கிறேன். ஸோ இந்த பயிற்சியெல்லாம் நீங்கள் வந்து தாராளமாக பண்ணலாம். அதே டயத்தில் வந்து நீங்கள் வந்து உணவு பழக்கம் சரியாக இருக்கணும், ரெஸ்ட்டு வந்து கரெக்டாக இருக்கணும். வாரத்தில் வந்து இந்த பயிற்சியை வந்து ஒரு 4 நாட்கள் வந்து நீங்கள் செஞ்சிங்கன்னா கூட போதும். அதிகமாக டெய்லி பண்ணணுமா, டெய்லி ஒரு 2 மணி நேரம் பண்ணணுமா, 1.5 மணி நேரம் பண்ணணுமா அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு 45 நிமிஷம் வந்து நீங்கள் செஞ்சிங்கன்னா போதும். அதிக வந்து கேப் விடக்கூடாது. கேப் வந்து ரெஸ்ட் வந்து ஒரு பயிற்சிக்கு ஒரு ஒர்க் அவுட்டுக்கும் அடுத்த ஒர்க் அவுட்டுக்கு நடுவில் வந்து ஒரு நிமிடம் இல்லை 1.5 நிமிஷம் கேப் தான் போதும். ரொம்ப நேரம் கேப் வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது. இந்த பயிற்சி வந்து நீங்கள் தொடர்ச்சியாக செய்யணும். நீங்கள் செய்கிறதுக்கு முன்னால் வந்து ப்ராப்பரான உணவு வந்து எடுத்துக்கோங்க. ரெக்கவரிக்கு சரியான உணவு வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். இந்த பயிற்சி என்னென்ன பயிற்சியெல்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து ஸ்குவாடு வந்து பண்ணணும். பார்பல் ஸ்குவாட் மிஷினில் பண்ணலாமா, சுமித் மிஷினில் பண்ணலாமா, இல்லைனா ஸ்குவாடு பண்ணுறதுக்கு வேறு ஹேக் ஸ்குவாடு மிஷினில் பண்ணலாமா அப்படின்னா அதெல்லாம் வேண்டியதில்லை. நார்மலான ஸ்குவாடு வந்து ப்ளைனாக நீங்கள் உங்கள் ஷோல்டரில் வெயிட்டை வச்சு உட்கார்ந்து எழுந்திக்கணும், சரிங்களா. ஸ்குவாட் ரேக்கில் வந்து ராடு போட்டு பிளேட்டை மாட்டிக்கொண்டு ஸ்குவாடு வந்து நீங்கள் பண்ணுங்கள். அடுத்த வரியாக வந்து செஸ்ட்டுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினான ஒர்க் அவுட் தான் எல்லாமே. பெஞ்ச் ப்ரெஸ், அது நீங்கள் ஃப்ளாட்டாக இருக்கலாம், இல்லைனா இன்க்ளைன் பெஞ்சாக இருக்கலாம். ஏதாவது ஒரு பெஞ்ச் ப்ரெஸ் வந்து பார்பலில் பண்ணணும். தம்பிளை விட பார்பலில் பண்ணுங்கள், மசில் வந்து கண்டிப்பாக வந்து டெவலப் ஆகும். அப்புறம் அதே போல் டெட் லிஃப்ட் இல்லைன்னா பார்பல் ரோ, இந்த மாதிரி பயிற்சிகளை வந்து நீங்கள் பண்ணலாம். ஷோல்டர் பண்ணுற போது வந்து மிலிட்ரி ப்ரெஸ், அதே பார்பலில் வந்து வெயிட்டை போட்டு நின்றுட்டு தூக்கலாம், இல்லைனா உட்காந்து தூக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு பயிற்சி. மிலிட்ரி ப்ரெஸ் வந்து ஸ்டாண்டிங்காக இருக்கலாம், இல்லைனா சீட்டடாக இருக்கலாம். ஏதாவது ஒரு பயிற்சி வந்து நீங்கள் செய்யணும். அடுத்து பைசெப்ஸு ட்ரைசெப்ஸ், இந்த ரெண்டுக்குரிய ஒரு பயிற்சி தான். ஸோ இது வந்து பார்பல் கர்லாக இருக்கலாம், ட்ரைசெப்ஸுக்கு வந்து எக்ஸ்டென்ஷனாக இருக்கலாம். எல்லாமே பார்பல்லே பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒர்க் அவுட் வந்து நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து செய்யணும். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பயிற்சியை வந்து உங்களுக்கு என்னென்ன பயிற்சியெல்லாம் வேணுமோ அந்தந்த பயிற்சியெல்லாம் வந்து நீங்கள் டார்கெட் பண்ணி உங்களுடைய மசில் வந்து ப்ராப்பராக ஒரு இந்த பயிற்சியை மட்டும் ஒரு 4 வாரத்துலேருந்து 8 வாரம் வரைக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணியே ஆகணும். அப்போ தான் உங்கள் மசில் வந்து நல்லா வளர்ச்சி அடையும். இதை வாரத்தில் வந்து 4 நாட்கள் செஞ்சிங்கன்னா கூட போதும். ஒவ்வொரு பயிற்சியும் 4 செட்டுலேருந்து 5 செட்டு வந்து நீங்கள் வந்து செய்யணும். வேறு ஒர்க் அவுட்லாம் நீங்கள் பண்ணணுமா அப்படின்னா அவசியம் இல்லை. வயிறுக்கு பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாரத்தில் ஒரு 2 நாளைக்காவது வயிறுக்குரிய பயிற்சியை வந்து நீங்கள் அப்டாமன் வந்து ஒர்க் அவுட் வந்து நீங்கள் கொடுத்துருங்க. ஏன்னா அப்டாமன் ஒர்க் அவுட் கொடுக்கல அப்படின்னா அப்போ வயிறு வந்து ஒரே மாதிரி பால் மாதிரி பந்து மாதிரி வந்து ஆகிடும் புஷ்ஷுன்னு. ஸோ அதனால் வந்து அது நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் வந்து வயிறுக்கும் சில பயிற்சிகளை வந்து கொடுத்துடணும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல் வந்து
நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு வந்து இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுங்கள். தெரியாமல் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கிற நண்பர்களுக்கு வந்து இதை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களும் இதை பார்த்துட்டு பயிற்சி பண்ணி மசிலை வந்து வளர்க்கட்டும். இது வந்து நல்ல பியூர் மசில் உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகும். எந்த ஒரு மெடிசினும் இல்லாமல் நேச்சுரல் ஃபுட்டு நீங்கள் எடுத்து ப்ரோட்டீன் எடுத்து மசில் வந்து வளர்க்கக்கூடிய ஒரு மெத்தட் தான். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதிகமாக மிஷினில் செஞ்சால் வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிஷின் வந்து ஒரு போலி தான் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்காக மிஷின் வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்ல, கண்டிப்பாக மிஷின்லேயும் செய்யணும், மேனுவலாகவும் செய்யணும். நன்றி நண்பர்களே. மீண்டும் வந்து அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.